முகமது ஷமி இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. அதுதான் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நம்மளாம் கூட மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஏன் முகமது ஷமி வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவர் ஃபிட்டா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி. பட் இப்போ முகமது ஷமி கிளியரா சொல்லிட்டாரு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட, என்னன்னா நான் வந்து 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் விளையாடி இருக்கேன், 50 ஓவர்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடி இருக்கேன், இப்போ ரஞ்சி ட்ராஃபி விளையாட போறேன் பெங்காலுக்கு அப்படின்னும் போது நான் ஃபிட்டா தான் இருக்கேன், ஏன் என்னால 50 ஓவர்ஸ் ஃபார்மேட் விளையாட முடியாது, கண்டிப்பா விளையாட முடியும், அப்பயே உங்களை செலக்ட் பண்ணல அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது அது என் கையில கிடையாது. ஓகேங்களா, என்ன செலக்ட் பண்ணாங்கன்னா நான் என்னோட 100% நான் கொடுக்க போறேன். அந்த சேம் டைம் இருக்கிற டைம்ல டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுவேன், அந்த சேம் டைம் ஃபிட்னஸையும் நான் வந்து பாத்தீங்கன்னா NCAல போய் இம்ப்ரூவ் பண்ணுவேன். இதெல்லாம் கிளியரா சொல்லிட்டாரு. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காவும் பேசியிருக்காரு ஷமி, ஓவரா வாய் விட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி நம்மள வச்சு செய்யறாங்க, இன்னும் ஓவரா பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈகோ டச் ஆகி நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பேசியிருக்காரு. ஆனா கோச்சோ செலக்டர்ஸோ ஹூம்ஸோ எவருங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க ஈகோ எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஷமியை 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்ல அட்லீஸ்ட் எடுத்துட்டு வரணும். இன்னும் 2 வருஷம் கிரிக்கெட் அவர்கிட்ட இருக்கு, டவுட்டே கிடையாது. அவர் வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.